ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான, ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா போதும். ஈஸியா செஞ்சிரலாம். உங்க வீட்ல கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. "அட அது என்னன்னு சொல்லுமா, ரொம்ப நேரம் பேசுறியேம்மா" அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என்னன்னா, கோதுமை ரவா கிச்சடி தாங்க. கோதுமை ரவை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லது. கொஞ்சமாவது வெயிட்ட கம்மி பண்ணணுன்றதுனால, சரி கோதுமை ரவையே சாப்பிட்லான்னு நான் நெறைய வாங்கி வச்சுட்டேன். அத முதல்ல காலி பண்ணிறணும். அத வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். வீட்ல டபுள் மடங்கு திட்டு வாங்கிட்டே இருப்பேன். அப்புறம் புது கத்தி வாங்கியிருந்தேனா, அதில வந்து பார்த்து பார்த்து கட் பண்றேங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்போலாம் நான் புதுசா கத்தி வாங்குறேனோ, கண்டிப்பா அது என்னோட கைய தான் பதம் பார்க்கும். அதனால பார்த்து பார்த்து பொறுமையா கட் பண்ணிகிட்டுருந்தேன். கூடவே வந்து இந்த மாரி இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கிட்டேன். காய்கறியில பார்த்தீங்கன்னா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளியும் நல்லா நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே வந்து பூண்டு நசுக்கி வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா சீரகம் போட்டுட்டு, நசுக்குன பூண்டு, சோம்பு இதையும் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கணுங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா, கோதுமை ரவைய வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு, அதை தண்ணியில வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க வாஷ் பண்ணாமலும் அப்படியே செய்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ஒரு 2 தடவை ஃபாஸ்ட்டாக தண்ணியை ஊற்றி அலசுனா போதும். அதில் இருக்க அந்த டஸ்ட்டுலாம் வந்து உமி மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து வெளில வந்தால் போதுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக சேர்க்கணும். அப்படி காரம் வேணாம் அப்படின்னா அப்படியே தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி எப்படி வைக்கணும் அப்படின்னா, 1 கப் ரவைக்கு ஒரு 1 1/2 கப் தண்ணி வச்சா போதும். நான் வந்து கரெக்டான அளவு ஊற்றிட்டு சால்ட்டுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். நான் கிச்சனில் சமையல் செஞ்சிட்ருக்கும்போது பசங்க 2 பேரும் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து குழந்தைங்க கிடையாது. நான் வந்து இடுப்பில் தூக்கி வச்சின்னு பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. தனியாகவே விட்டு அமைதியாக இருந்துருவாங்க. ஆனால் 2 பேருக்கும் சண்டை வந்துடும். சின்னதாக ஒன்று ஏதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா 2 பேருமே செம்மையாக சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறது போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி சமையலுக்கு வருவோம். இவங்க இன்னும் 10 நாளைக்கு வீட்டிலேயே இருக்க போகிறாங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ரவையை வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு சேர்த்துட்டேன். மூடி போட்டு ஒரு தம் ப்ராசஸ் மாதிரி நல்ல ஒரு வெயிட்டான பொருளை வச்சு அந்த காற்றுலாம் வெளில போகாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுட்டேங்க. அதுவும் அடுப்பையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணிட்டு போகிறேன் இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு. நைட்டில் சாப்பிட்றோன்றதுனால தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்தேன். பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறைய சேர்த்துட்டேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டேன். கூடவே சால்ட்டும் சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சியில் வந்து தண்ணி சட்னி மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. எவ்வளோ தண்ணி ஊற்றி செய்கிறோமோ அவ்வளோவும் இந்த உப்புமா மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் வந்து சட்னி நிறைய பிடிக்குன்றதுனால எங்கள் வீட்டில் சட்னி எப்பவுமே நிறைய தான் வைப்பேங்க. ஜீரகம், இஞ்சிலாம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம 7 மணிக்குள்ளவே சாப்பிட்றோன்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. 10 மணிக்கு தான் டிவிலாம் பார்த்துட்டு தூங்குறாங்க. இப்போ பிக் பாஸ் வேறு போயிட்டுருக்குதுல்ல, ஓயாமல் டிவி போயிட்டே இருக்குது எங்கள் வீட்டில். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்காங்களா சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து வினோத் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வந்து பிக் பாஸை பார்த்துட்டே இருக்காங்க. அவர் போடுற கவுண்டர்ஸ் எல்லாம் எங்கள் பசங்களுக்கு புரியுது போல். நல்லா சிரிச்சிக்கின்னு பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் வச்சுருக்கிற பாத்திரம்லாம் நல்லா இருக்குது, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயுமே வந்து சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படின்றேன். ஸோ நான் வந்து இந்த பொருளெல்லாம் ரிட்டன் போட்டுடுறேன்னு நினைக்கிறீங்க போல். நிஜமாகவே நான் ரெகுலராக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா இந்த தாளிக்கிற கரண்டி வந்து ஃபுல்லாக கருப்பாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் புதுசு வாங்கினேன். எதனால் நான் ஸ்டீலை வந்து சூஸ் பண்ணேன்னா, இது வந்து நமக்கு நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் மாதிரி இருக்கிறதுனால நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா அந்த எண்ணெய் ஒட்டின ஒரு எல்லோ மாதிரி இருக்குல்ல கலர், அது வந்து சூப்பராக போயிடுதுங்க. நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் மாதிரியே நல்லா பளபளன்னு இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை சூஸ் பண்ணேன். சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்தா போதும். எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை
இதை போட்டு நல்ல ஒரு தாளிப்பு சூப்பராக கொடுத்தாச்சுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த கடாயி, இந்த தட்கா பேனு எல்லாத்தோட லிங்க்கும் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம தம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கோதுமை ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், எந்த ஒரு தண்ணியுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை ரவையில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நைட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க இது. வேணால் தேங்காய் சட்னியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமனே சாப்பிடுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா கார சட்னியோ இல்லை தக்காளி தொக்கு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்றதுனால நான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? என்னோடய பசங்களுக்கு கோதுமை ரவா கிச்சடி ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. அப்படியே பிளேட்டிங் பண்ணேன் இல்லையா, அதே பிளேட்டில் 2 பேருக்கும் ஊட்டிட்டேன். டின்னர் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. கையோட பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.